மாமா உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன். கால்ல விழுகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? டேய், நீங்க என் கால் விழுகிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆக முடியுமாடா? கோச்சுக்காதீங்க மாமனாரே, உங்க கால்ல விழுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க வந்தாரு. அதேதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா இருக்கட்டும், உள்ள போய் வீட்டுல வேலையை பாருமா. உங்க மாமா புது பொண்ணு என்ன போய் வேலையெல்லாம் பண்ண சொல்றீங்க? மந்திரி பதவி ஏத்தன பயிர் பாக்குற இல்லையா, லஞ்சம் வாங்குற இல்லையா, அந்த மாதிரிதான் மருமகளா பதவி ஏத்து இல்ல, மடமடன் வேலை பாரு. நீ ஏன் துணி துவைக்கிறதுல இருந்து மாமா ஆரம்பி. மாமா மாமா எங்க போறீங்க? இது என் வீடுமா, நான் எங்க வேணாலும் போவேன். துணியெல்லாம் துவைச்சாச்சு, அடுத்தது ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மாமா, நாங்க ஐயோ, செய்யறோம். நீங்க ஒரு வேலை செய்ய வேணாம், சும்மா இருந்தா போதும். ஏமாமா கால் அமுத்தி விட்டுமோ? டேய், நான் நடமாடிட்டு இருக்கேன்டா, அதையாவது மிச்சம் பைய. ஓகே அக்கா, பசிக்குதுக்கா. பசிக்குது, எங்க சாப்பிடலாம்? அங்க போய் கொட்டிங்க சரி போங்க. சரி மாமா. டேய், இது மொத்த குடும்பத்துக்கும் பண்ணுவதா? குடும்பத்துக்கேவா? என்னப்பா அது, அரை வயிற்றுக்கு பத்துமாது. அக்கா என்னக்கா அது? ஐயோ, இந்த மாதிரி அரைக்குறை சாப்பாடு எல்லாம் போட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னா நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், கோச்சுக்கு போயிடுவோம். மண்ணாக்கட்டி அக்கா. மஞ்ச பையடு கோச்சுக்கு போல. இரு இரு இரு, அவங்களே கோத்துக்கு போறேங்கறியா பெண்ண? சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே? எஸ் சரசு, அங்கிள். ஒரு மூட்டை புழுங்க அரிசி அவுத்து ஒலையில கொட்டு. சோத்த போட்டு இங்கேயும் அமுக்குங்க, இல்லைன்னா மஞ்சள் பைய தூக்கிட்டு கோர்ட்ல போய் நம்மள அவமானப்படுத்த